அப்படி நம்ம நண்பர் அஜித் நடிச்ச பின்னான்னு சொல்லுவாங்க. இன்னும் நிறைய படங்கள் இருக்கு. என் படங்கள்ல காவலன் முருகிலாம் இங்க ஷூட் பண்றது ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்திருக்கிறீங்க. யாதும் ஊரே யாவரும் கேள்வியிருந்தாரு நீங்க தாங்க. அப்படிப்பட்ட இந்த மலேசியாவில் இந்த ஜனநாயகம் படத்தினுடைய சொல்லாமா வேணாமான்னு தெரியல, என்னோட கடைசி படமான painful, right? சரி, அதை விடுவோம். ஜனநாயகன் படத்தினுடைய இந்த ஆடியோ லான்ச் அணியோட கான்சர்ட்லையும் சேர்ந்து நடக்கிறது உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்கு. இவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் இங்க இருக்கிற என்னுடைய ரசிகர்கள், இங்க இருக்கிற என்னுடைய ஊடக நண்பர்கள், சோசியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய நம்ம நண்பா நண்பிகள், பிளஸ் இந்த மலேசியா கவர்மெண்ட்டுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சேன். தமிழ் சினிமா ஆரம்பிச்சு எவ்வளவோ வருஷங்கள் ஆச்சு. அவ்வளவு வருஷங்கள்ல நம்ம தமிழ் மக்களுடைய அந்த சந்தோஷத்துல, துக்கத்துல, கொண்டாட்டத்துல, குடும்பத்துல, ஆன்மீகத்துல, உழைப்புல, அரசியல் என்று சொல்லி எல்லாத்துலயுமே நம்ம தமிழ் சினிமா அப்படியே கலந்து ஊறி போய். அப்படிப்பட்ட இந்த தமிழ் சினிமாவில் நானும் ஒரு சின்னதா ஒரு புள்ளியா இருந்திருக்கேன் நினைச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு. ப்ரௌடா தான் ஃபீல். சினிமா விட்டு ஏன் போறீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. சினிமான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கடல். அதுல ஒரு கரையோரமா ஒரு சின்னதா ஒரு மணல் வீடு கட்டணும்னு தான் ஆசைப்பட்டேன். பட் அதையே ஒரு மாளிகையா மாத்தி தந்தது நீங்க எல்லாரும் தான். அது மட்டும் இல்ல, நான் சினிமாவுக்கு வரும்போது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த பழைய கதை தான். நான் ஃபேஸ் பண்ணாத விமர்சனங்கள் இல்லை, நான் ஃபேஸ் பண்ணாத அவமானங்கள் இல்லை, இந்த மாதிரி நிறைய காயங்கள் அதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கிறோம். அந்த மாதிரி நேரத்துல தான் டே ஒன்ல இருந்து என் கூடவே நின்னது என்னோட ரசிகர்கள் தான். ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 30-33 வருஷத்துக்கு மேல என் கூடவே நின்றுக்கிறாங்க. அதனாலதான் நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, அடுத்த 30-33 வருஷத்துக்கு அவங்களோட நான் நிக்கிறேன்னு. எனக்கு ஒண்ணுனா அவங்க தியேட்டர்ல நிக்கிறாங்க, நாளைக்கு அவங்களுக்கு ஒண்ணுனா அவங்க வீட்டுல போய் நிக்கிறாங்க. எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்த என்னுடைய ரசிகர்களுக்காக நான் சினிமாவையே விட்டு கொடுக்கிறேன். இந்த விஜய் சும்மா நன்றின்னு சொல்லிட்டு போறவங்க கிடையாது, நன்றி கடனை தீர்த்துட்டு தான் போவான். ஒரு குட்டி கதை ஒரு குட்டி கதை மாதிரி. ஒரு ஆட்டோக்காரர் ஒரு கர்ப்பிணி பெண்ணை ஆட்டோல ஏத்திக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க.
பெரிய மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ அவர்கிட்ட இருந்த அந்த கொடையை அந்த கர்ப்பிணி பெண்ணை கிட்ட கொடுத்துட்டு இதை எடுத்துக்கிட்டு போமா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்றாங்க, ஆனா இது எப்படி நான் உங்ககிட்ட நான் திருப்பி கொடுக்கறது? அதுக்கு அந்த ஆட்டோக்காரர் சொல்றாரு, வேற யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அந்த கர்ப்பிணி பெண் அந்த கொடையை எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வாசலுக்குள்ள போகும்போது அந்த வாசல்ல ஒரு பெரியவர் மழைக்கு பயந்துக்கிட்டு அப்படியே கை கட்டிட்டு நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த கர்ப்பிணி பெண் அந்த கொடையை அந்த பெரியவர்கிட்ட கொடுத்து, ஐயா இதை எடுத்துட்டு போங்க ஐயா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பெரியவர் இதே மாதிரி கேட்கிறாரு, அம்மா நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, எப்படிமா இந்த கொடையை நான் திருப்பி உங்ககிட்ட கொடுக்கறது? அதுக்கு அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, வேற யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே அந்த பெரியவர் கொடையை எடுத்துக்கிட்டு பஸ் ஸ்டாப்புக்கு வராரு. பஸ் வந்து ஏறி போகும்போது அங்கே பார்க்குறாங்க, ஒரு பூக்கார அம்மா பூவை வச்சுக்கிட்டு ஒரு அட்டையை மழைக்காக குடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. பெரியவர் போய் அந்த கொடையை அந்த பூக்கார அம்மா கிட்ட கொடுத்துட்டு அவர் பஸ் ஏறி போயிடுறாரு. பூக்கார அம்மா அந்த கொடையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கிட்ட வரும்போது அங்கே ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு பேக்கெல்லாம் மாட்டிக்கிட்டு மழையில ஓடி வர்றாங்க. அவங்க போய் அந்த ஸ்கூல் பொண்ணு கிட்ட கொடையை கொடுத்துட்டு, மழையில நனையாதம்மா இதை எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கிட்ட வரும்போது அந்த பொண்ணோட அப்பா பதட்டத்தோட வாசல்ல நின்றுட்டு இருக்கிறாரு. பொண்ணு மழையில நனைஞ்சுக்கிட்டு வரணுமே அப்படின்ட்டு. அந்த அப்பா வேற யாரும் இல்லை, அந்த ஆட்டோக்காரர். அந்த குடை அவர் கொடுத்த குடை. So the moral of the story is, முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் சின்ன சின்னதா ஒரு நல்லது, சின்ன சின்னதா ஒரு ஹெல்ப் அது செஞ்சு இருந்து பாருங்க. லைஃப் ஒரு மாதிரி ஜாலியா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு ஃபேமஸ் சேயிங் ஒன்று இருக்கு, வெள்ளத்துல தவிக்கிற ஒருத்தருக்கு நீங்க படகு கொடுத்தீங்கன்னா பாலைவனத்துல நீங்க தவிக்கிறப்போ அது ஒட்டகமா வந்து நிற்கும். இப்ப யாராவது உங்களுக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சுட்டாங்கன்னு வைங்களேன், அது நீங்க பழி வாங்கிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த நாள் முழுக்க நீங்க சம மகிழ்ச்சியா இருப்பீங்க. எப்படி பார்த்தால எப்படி பழி வாங்கினேன். ஆனா அதே மனுஷனை மன்னிச்சு விட்டு பாருங்க, வாழ்நாள் முழுக்க நிம்மதியா இருக்கும். அதனால யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்கோ, யாரையும் அவமானப்படுத்துறதுக்கோ, யாரையும் பழி வாங்குறதுக்கோ இல்லைங்க இந்த வாழ்க்கை. நான் முடிஞ்ச வரைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி சின்ன சின்னதா ஒரு நல்லது, ஒரு சின்ன சின்னதா ஹெல்ப் இது செஞ்சு பாருங்களேன். எங்கேயோ ஒரு இடத்துல ஃபியூச்சர்ல உங்களுக்கு இது கை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க, இல்லைன்னா இப்போ இந்த ஈவெண்ட், இந்த ஹீரோ ஆஃப் திஸ் ஈவெண்ட்டுக்கு வருவோம். அனிருத் அவருக்கு நான் ஒரு பேர் வைக்கலாம்னு இருக்கேன். MTS. Anybody? Ramya, can you guess? Vijay, can you guess? MTS. Musical Departmental Store. அதாவது அந்த ஸ்டோரை தொடர்ந்து நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா அன்லிமிட்டடா என்ன வேணுமோ எவ்வளவு வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஹாப்பியா வரலாம். அது சாங்ஸா இருக்கட்டும், பிஜிஎம்மா இருக்கட்டும், இல்லை பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல வந்து பிக் சாங்ஸா இருக்கட்டும், எஃபெக்ட்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி என்ன டிசப்பாயிண்ட் பண்ணதே இல்லை. அது என்னுடைய படம் ஆல்பமா இருக்கட்டும், இல்லை மற்றவங்க படம் ஆல்பமா இருக்கட்டும், படிப்படியா ஏறி போய்கிட்டே இருக்கிறாரு. ஸோ ஹாப்பி ஃபார் யூ அனி. அண்ட் என்னுடைய டைரக்டர் H. வினோத் ஒரு சமூக பொறுப்புள்ள ஒரு இயக்குனர் சொல்லலாம். ஒரு கமர்ஷியல் படமாகவே இருந்தாலும் அதுல ஒரு சமூக பொறுப்புள்ள விஷயங்கள் சொல்லணும், சில நல்ல ஐடியாலஜிக்கல் விஷயங்களை சொல்லணுன்றதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க. ஆல்ரெடி ரெண்டு வாட்டி
படம் பண்ணுறதா இருந்தது. ஸோ அதெல்லாம் மிஸ் ஆகி இந்த ஜனநாயகன் படத்தில் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் என்னுடைய வில்லன் பாபி டியோல், அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸே நெக்ஸ்ட் லெவல் தான். ஆக்சுவலாக அவருடைய 2 முக்கியமான 2 படங்கள் தான் அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணது தான் பிரியமுடன், வில்லு எல்லாமே. சார் முக்கியமான படங்கள்னா அது என்ன படம் உங்களுக்கு தோண மாட்டேங்குது? அது இருக்குமா? அதான் நான் ஷூட் ஸ்பாட்ல அவர்கிட்ட சொல்லும் போது இதே தான் நான் சொன்னேன். சார் உங்களுக்கே தெரியாம உங்க 2 படத்தை நாங்கள் சுட்டுட்டோம் சார். அவர் அப்படியே விச் மூவி அப்படின்னாரு. ஐயோ நம்மளே வாய் கொடுக்க மாட்டோம். அதனால அது மாதிரி நிறைய இன்ஸ்பயர் படங்கள் பார்த்து அதுதான் சொல்ல வந்தேன். அண்ட் மமிதா ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும்னா, இன்னைக்கு இளைஞர்களுடைய டூடு மட்டும் இல்லை, இந்த படத்துக்கு அப்புறம் குடும்பங்கள் கொண்டாடும் டாட்டரா கூட மாறிடுவாங்க. என்னுடைய நல்ல ஒரு ஃப்ரெண்ட் அவங்க. அண்ட் பூஜா, தமிழ் சினிமாவின் மோனிகா பெலுச்சி, அவங்களுடைய நடிப்பா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும், ஸ்கிரீன் பிரசன்ஸா இருக்கட்டும், எல்லாமே நெக்ஸ்ட் லெவல். அண்ட் பிரகாஷ் ராஜ் சார், ஜெனரலா ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கு தான் நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணும்னு சொல்லுவாங்கல்ல. எனக்கும் பிரகாஷுக்கும் நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். இந்த ஹீரோ வில்லன் அந்த காம்போ நான் சொல்றது கில்லி டேஸ்லேருந்தே சொல்றேன். கில்லியா இருக்கட்டும், போக்கிரியா இருக்கட்டும், சிவகாசியா இருக்கட்டும், இல்லை இப்போ ஜனநாயகன் வரைக்கும் அந்த ப்ராசஸ்ல நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ பிரகாஷ். முக்கியமாக என்னுடைய ப்ரொடியூசர் தேவியன் சார், அவங்க ஆக்சுவலாக இந்த படம் 2023லயே அந்த பேச்சுவார்த்தை எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி படம் பண்ண போகிறோன்ட்டு. அதே நேரத்தில் நான் வந்து என்னுடைய பொலிட்டிக்கல் சைடும் அது அந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்துருச்சு. அப்போ நான் அவர்கிட்ட நான் கேட்ட ஒரே ஒரு விஷயம் தான் அவர்கிட்ட நான் கேட்டேன். சார் சும்மாவே என் படத்துக்கு பிரச்சனை வரும், இதில் வேற ட்ராக்கை நோக்கி போகிறேன், எப்படி சார் இந்த டைமில் நீங்கள் படம் எடுத்து பண்ணுறீங்களா பரவாயில்லையான்னு கேட்டேன். அவர் அதெல்லாம் யோசிக்கவே இமீடியட்டாக பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த பாசிட்டிவ் வைப் எங்கள் மேலே திருப்பி விட்டு. ஸோ இந்த நேரத்தில் அந்த படம் நீங்கள் எடுத்து பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் வரைக்கும் வந்து நின்றுருக்கிறோம். எதுலையுமே தலையிட மாட்டார். நம்மளுடைய கோ ப்ரொடியூசர்ஸ் ஜெகதீஷ், லோஹித்லாம் சொல்லுவாங்க, இவர் என்ன சார் எதுலையுமே தலையிடவே மாட்டார். என்ன நடக்குது, ஏது நடக்குது, ஷூட்டிங் நடக்குதா இல்லையா, என்ன செலவாகுது, எதுவுமே கேட்க மாட்டேங்கிறார். அது ஒரு விதத்தில் ப்ளஸ் ஆகவே இருந்தாலும் இன்னொரு விதத்தில் மைனஸாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரி விளையாட்டாக சொல்லிட்டு இருப்பாங்க. ரொம்ப அவருக்கு இந்த மாஸ் ஃபிலிமோட லவர், காதல் கதைகள்லாம் அவருக்கு பெருசாக பிடிக்காது. அதனால் அப்பப்போ ஷூட்டிங்க்கு வந்தாருன்னா அந்த கைஸ் ஐ ஜஸ்ட் நீட் அ மாஸ் ஆக்ஷன் ஃபிலிம் ஓகே அப்படின்ட்டு அந்த எனர்ஜி எங்கள் மேலே பாஸ் பண்ணிட்டு போயிடுது. ஸோ அந்த மாதிரி ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ சார். அண்ட் பிரபு மாஸ்டர், ஷோபி மாஸ்டர், கல்யாண் மாஸ்டர், பாஸ்கர், நோபல், ஜானி, ஸ்ரீதர், எல்லாருமே நீங்கள் உங்களுடைய பிஸி ஸ்கெட்யூலில் இந்த ஈவெண்ட்காக சென்னையிலேருந்து இங்கே வந்து நீங்கள் ரிஹர்சல்லாம் பார்த்து இது நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஈவெண்ட்டுக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஆல் ஒன்ஸ் அகேன். சத்யன் சூரியன், அவங்களுடைய டீம், எடிட்டர் பிரதீப் அண்ட் டீம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அரவிந்த் அண்ட் டீம், எல்லாருமே ஒரு மாதிரி நல்ல ஒரு சென்சிபிளான ஒரு டீமோட வேலை செஞ்ச மாதிரி எனக்கு பட்டுச்சு. ஸோ இதுதான் எனக்கு கடைசியாக ஒரே ஒரு விஷயம், லைஃப்பில் நீங்கள் முன்னேறணும் அப்படின்னா நண்பர்கள் இருக்காங்களோ இல்லையோ, வலுவான எதிரிகள் இருக்கணும்.
சும்மா வர்றவங்க போறவங்க எல்லாம் எழுதிட்டு இருக்க முடியாது இல்லையா? வலுவா இருக்கிறவங்கள தான் எதிர்க்க முடியும். அப்போதானே நாம ஜெயிக்கிற அளவுக்கு வலிமையா இருக்கோம்னு அர்த்தம். இப்போ ரீசெண்டா நம்மளை பத்தி ஒரு பேச்சு ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. விஜய்னா தனியா வருவாரா அணியா வருவாரா? நம்ம இப்பங்க தனியா இருந்திருக்கிறோம். 33 வருஷமா உங்களோட தானே இருக்கிறோம், மக்களோட தானே இருக்கிறோம். அப்ப அது ஒரு மிகப்பெரிய ஒரு அணி தானே. அதை எப்படி தனின்னு சொல்ல முடியும்? இப்ப கூட பாருங்க, தனியா அணியன் விளக்கமா சொல்ல மாட்டேங்கிறாருன்னு எனக்கு தோணும். சஸ்பென்ஷன் ஒரு இருந்தாலும் இருக்கும். இதெல்லாம் கைத்தட்டலுக்காக நான் சொல்லல, மனசுல இருந்து பேசுறேன், மக்களுக்காக பேசுறேன். மக்களுக்காக பேசுறதோட மட்டும் நிப்பாட்டிடக்கூடாது, அதை செய்யணும். எல்லாத்தையும் விட முக்கியம் செய்யறத தான் சொல்லணும். So 2026 history repeats itself. Let's be prepared to embrace it for the people. Thank you, Malaysia. Thank you once again. ஆமா அழகா இருப்போம், கருப்பா கலையா இருப்போம், ஒன்னா உசுரா இருப்போம். அதன் தாய் வழி சொந்தம் இந்த காடு. Our together பையா பையா, ஜாதி பேதங்களே தையா. நீங்கள் ஸ்நேகம் போல் மண்ணில் எங்கும் அண்ணன் கண்டில்ல போச்சையா. ஒருத்தன் வரானே உங்களுக்காக போரா கச்சேரியா.
லவ் யூ சோ மச் சார். நண்பா நண்பீஸ் நம்ம யாருமே எதிர்பார்க்க மாட்டோம் தெரியும். நம்ம சத்தம் தான் அண்ணனுக்கு பதில. நீங்க யாரும் எதிர்பார்த்தீங்களா? லாஸ்ட் 25 மினிட்ஸ் நம்ம தளபதி நமக்காக டான்ஸ் ஆடினாரு, பாடினாரு, இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. Are you happy? Thank you sir. Thank you sir. We wish you the very best. நீங்க எல்லாரும் வீலர்ல சார் எங்களோட ஒரு few minutes time spend பண்ணிடலாம் சார். நாங்க ஆக்சுவலா வந்து ரசிகர்கள் உங்ககிட்ட என்ன கேட்கணும்னு ஆசைப்படுறாங்களோ ஒரு 2 questions வச்சிருக்கோம். With your permission நாங்க கேட்கலாமா? ஓகே. 33 வருட பயணம் அப்படிங்கறத நீங்களே சொன்னீங்க. இந்த 33 வருடத்துக்கு அப்புறம் இப்ப நீங்க வேற ஒரு மைல்கல்லை தொட போறீங்க அப்படிங்கும் பொழுது இந்த இடத்தை நீங்க விட்டுட்டு போற இடத்தை நிரப்புறதுக்கு யாருமே கிடையாதுன்னு நாங்க எல்லாரும் ஃபீல் பண்றோமா? ஃபீல் பண்றோம் சார். உங்களுக்கு என்ன தோணுது? யார் யார் எந்த இடத்துல வைக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். அண்ணா ஒரே ஒரு கேள்விங்க. ஃபர்ஸ்ட்னா நீங்க கொஞ்சம் கம்மியா பேசுவீங்க அப்படின்ற மாதிரி பார்த்து போனேன். ஆனா இப்போ பேச்சுல இருக்கிற வீரமும் ஆழமும் ஆளுமையும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குங்க. அந்த வெறித்தனத்துக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு என்னென்ன காரணம்? தப்புதான். அதே மாதிரிதான் கப்பு முக்கியம் இருக்குல்ல. 2026 அதுக்கான மதிப்பு. சார் கடைசியா ஒரு சில வார்த்தைகள் நாங்க சொல்றோம். அது சொல்லும்போது உங்க மனசுல என்ன தோணுது அப்படின்னு நீங்க சொல்லிக்கணும் இருக்கும். முதல்ல கடவுள். நெக்ஸ்ட் அம்மா. கடவுள். அடுத்தது சார் துரோகம். ரமணாபுரத்தில் ஒரு டயலாக் வரும். தமிழ் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை. துரோகம். நெக்ஸ்ட் ஆள போறான் தமிழன். சீக்கிரமே நடத்தி காட்டுவாங்க. நீ பற்ற வைத்த நெருப்பொன்று. நீ பற்ற வைத்த நெருப்பொன்று. ஒரு ஒளி கொண்டு பிறக்கும். அந்த ஒளி நம்மை வழி நடத்தும். வெற்றி வெற்றி. இது பணிவு. சார் அப்போ தோல்வி. தொடர் முயற்சி. பிரில்லியன்ட். அவ்வளவுதான். நிறைய வரையணும்னா எப்போதும் கஸ்டமரியா நீங்க பண்ற ஒரு விஷயம் அது உங்களுக்கும் தெரியும். இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஆடியன்ஸ் இருக்கும்போது நீங்க எங்க எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு அப்படியே சிரிச்சுட்டே ஆசையா ஒரு செல்ஃபி எடுப்பீங்க இல்லையா? செல்ஃபியில் ஓரமாக இருக்கணும். ஒரே ஒரு
ஒரே ஒரு ஆசை, நீங்க எங்களுக்காக இந்த 33 வருஷத்துல எவ்வளவோ நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க, என்டர்டெயின் பண்ணியிருக்கீங்க, ரசிக்க வச்சிருக்கீங்க, சிரிக்க வச்சிருக்கீங்க, சிந்திக்க வச்சிருக்கீங்க, அழ வச்சிருக்கீங்க, மனசை தொட்டிருக்கீங்க. 1 மினிட் நீங்க கொடுத்தீங்கன்னா அன்னைக்கு நான் சொன்னது அப்படியே ஃபாலோ அப்ல நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 4 லைன் உங்களுக்காக பாடணுன்ற ஆசை உங்களை நிக்க வச்சு நாளைக்கு நீங்களாம் ரெடினா அண்ணன் நிக்கிற இந்த நேரத்துல பாடிடலாம். உங்களுக்கு லிரிக்ஸும் பண்றோம், ஆனா எல்லாரும் சேர்த்து பாடணும். ஓகேவா? இது ஒரு சர்ப்ரைஸ். என்ன பாட்டு பாட போறீங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அப்படிங்கிறதுனால சார் அதை உங்க மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். சாங் லிரிக் வீடியோல வரும், பாருங்க and we will start. Are you guys ready? DJ ready? 3, 2 and 1. நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் நான் போறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் முக்கியமாக ஒருத்தர் பற்றி நான் பேச மறந்துட்டேன், மாலிக் அண்ட் சுபேர். எவ்வளோ செலவு பண்ணி இந்த பிரம்மாண்டமான இந்த விழாவை நீங்கள் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாலிக் அண்ட் சுபேர். என்னோட ரொம்ப லக்கி டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்லலாம் மலேசியாவுக்கு. எனக்கு தெரிஞ்சு தெரி, மாஸ்டர், லியோ எல்லாமே நீங்கள் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறீங்க. And once again, thank you. And thank you, Malaysia. Sorry, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எல்லாம் பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு வாங்க. Thank you so much. அதாவது ஒரு பெரிய வரலாறு அப்படின்னு ஆரம்பிச்ச இந்த நிகழ்வு அந்த வரலாறோட தான் வந்து நிறைவடைய போகுது. இப்ப இந்த பிரம்மாண்ட நிகழ்வை முடிக்கிறதுக்கு இசை வெளியீடு. இத்தனை மக்களோட அன்போட ஜனநாயக இசை வெளியீட்டு விழா இப்ப நடக்க போகுது. We request the entire cast and crew to please join us here. ஐசா
எல்லாம் பதிவு செஞ்சு வச்சுக்கோங்க. முக்கியமான ஒரு நாள், தேட்டர்ல கொண்டாடுவோம் ஜனநாயகன். It's a photo moment now. Request all the cast and crew please pose for the photograph. என்ன பண்ணுறது